இந்த உலகம் எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே அளவுக்கு மனித மனமும் அமைதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. வெளியில் எல்லாவற்றையும் பெற்றாலும் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம், ஒரு கலக்கம், ஒரு அமைதியின்மை. இந்த கேள்விக்கு விடை தேடியவர்கள் அரசர்கள் அல்ல, செல்வந்தர்களும் அல்ல, மௌனத்தில் வாழ்ந்த முனிவர்கள். புத்தர் சொன்ன உண்மை இதுதான். மனமே எல்லாவற்றுக்கும் காரணம். மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையும் அமைதியாகும். மனம் கலங்கினால் உலகமே கலங்கியதாக தோன்றும். எனவே வெறுப்பால் வெறுப்பு தீராது, அன்பினால்தான் வெறுப்பு தீரும் என்று புத்தர் கூறுகிறார். திருவள்ளுவர் அதையே வேறொரு விதமாகச் சொல்கிறார். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம். உடல் நலத்தை விட மனநலம்தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். பணம் இழந்தால் மீண்டும் கிடைக்கும், மன அமைதி இழந்தால் அதை தேடி கண்டுபிடிக்கவே நேரம் ஆகும் என்று கூறுகிறார். ரமண மகரிஷி மனிதனுக்குள் இருக்கும் ஒரே கேள்வியை எழுப்பினார்: நீ யார்? இந்த கேள்வியை வெளியில் கேட்டால் விடை கிடைக்காது. உள்ளே கேட்டால் மௌனத்தில் விடை பிறக்கும். அதனால்தான் அவர் சொன்னார், மௌனமே சிறந்த போதனை. சில உண்மைகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அவை அனுபவமாகத்தான் புரியும். திருமூலர் மிகச் சுருக்கமாகச் சொன்னார், அன்பே சிவம். அன்பு இல்லாத வழிபாடு உயிரற்ற சடங்கு. அன்புடன் பேசும் ஒரு வார்த்தை ஒரு கோயிலை விட பெரியது. உள்ளம் தூய்மையானால் உயிரே கோயிலாகும். வள்ளலார் அதையே கருணையாக மாற்றினார். கருணையே கடவுள். மற்ற உயிரின் வழியை உணரும் மனமே உயர்ந்த ஆன்மீகம். தெய்வத்தை தேடி தூரம் போக வேண்டாம், உன் கருணையிலேயே தெய்வம் இருக்கிறது. இந்த எல்லா முனிவர்களும் வேறு வேறு காலங்களில் வாழ்ந்தாலும் சொன்ன செய்தி ஒன்றே: அமைதி உள்ளே இருக்கிறது, கருணைதான் இலக்கு. மனத்தை அறிந்தால் வாழ்க்கை தெளிவாகும். இன்றைய உலகில் எல்லாம் இருக்கலாம், ஆனால் மனம் அமைதியாக இல்லையெனில் எதுவும் போதாது. அதனால் சிறிது நேரம் நில். உன் சுவாசத்தை கவனி, உன் எண்ணங்களை பாரு. அந்த மௌனத்தில் ஒரு பழமையான குரல் கேட்கும். அது முனிவர்களின் குரல். ஆகையால் ஞானம் வெளியில் இல்லை, நம்முள் விழிப்பாக இருக்கிறது. மேலும் இதுபோன்ற ஞானத்தை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.